இந்த மனுஷங்களை புரிஞ்சுக்கவே முடியலப்பா அப்படின்னு நிறைய பேர் நமக்குள்ளேயே சொல்லிப்போம். ஆனா மனுஷங்களை புரிஞ்சுக்க முடியும். என்னதான் பார்க்க வித்தியாசமா மனுஷங்க இருந்தாலும் மனிதர்கள் சில அடிப்படை விதிகளின் படிதான் இயங்கி கொண்டு வராங்க. அந்த விதிகள் என்ன, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லித்தரக்கூடிய ஒரு புத்தகம் தான் த லா ஆஃப் ஹியூமன் நேச்சர், மனித இயல்புகளின் அடிப்படை விதி. இந்த புக்கை எழுதின ஆத்தரோட பேரு மிஸ்டர் ராபர்ட் கிரீன். நம்மளுடைய ராபர்ட் கிரீன் இந்த லா ஆஃப் ஹியூமன் நேச்சர் புக்கில் என்ன எழுதியிருக்காருன்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மனுஷங்களை நம்ம ஏன் புரிஞ்சுக்கணும், அவங்கள புரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் வந்திருக்கும். அதுக்கான பதிலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1, மனிதர்கள் ரோபோட் கிடையாது. எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இப்படி ஆப்ரேட் ஆவாங்க, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அப்படி ஆப்ரேட் ஆவாங்கன்னு எந்த மனுஷங்களையும் பார்த்து நம்மளால சொல்ல முடியாது. பார்க்கறதுக்கு மனுஷங்க மாதிரி தெரியக்கூடிய மனுஷங்க கூட உணர்ச்சிகளுக்கு அடிமையாகித்தான் இருப்பாங்க. பயம், கோபம், பொறாமை, ஆசை, இந்த மாதிரி ஏதோ ஒரு உணர்ச்சிக்கு எல்லா மனுஷனும் அடிமையாக இருப்பான். இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டா யார்கிட்ட தொடர்பு வச்சுக்கணும், யார்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும், இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரணும்னா மறக்காம இந்த புத்தகத்தை நீங்க வாசிக்கணும். நம்பர் 2, இங்க சில பேத்துக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை ஒருத்தங்க இன்னொருத்தங்களை சரியா புரிஞ்சுக்காம இருக்கிறது தான். இவங்க ஒன்று சொல்ல அதை அவங்க ஒன்று புரிஞ்சுக்க 2 பேத்துக்கு மேலேயும் தப்பு இருக்காது. ஆனால் ஒருத்தர் புரிஞ்சுக்காம இருக்கிறதுனால 2 பேருமே சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்க. பிரச்சனை அவங்களுக்குள்ள வளர்ந்துக்கிட்டே வரும். எந்த பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாதுன்னா மறக்காம இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்கணும். நம்பர் 3, உங்களோட சக்ஸஸ் ஆகட்டும், உங்களோட ஃபெயிலியர் ஆகட்டும், நீங்கள் எப்படி உழைக்கிறீங்கிறத மட்டுமே பார்க்காம மற்றவங்கள்ட்ட நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க, எப்படி மற்றவங்கள்ட்ட நீங்கள் நெட்வொர்க் பில்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் சார்ந்து தான் அமையும். அதுக்காக இந்த புக்கை நீங்கள் வாசிங்க. நம்பர் 4, இந்த உலகத்தில் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. மனுஷங்களோட அடிப்படை விதி நல்லவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் கெட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவங்க உங்ககிட்ட நிறைய மைண்ட் கேம் விளையாட வாய்ப்பு இருக்கு. இவ்வளோ நாள் உங்களோட வாழ்க்கையில நீங்க சந்திச்ச நபர்கள் கூட உங்களுக்கே தெரியாம நிறைய மைண்ட் கேம் விளையாடிட்டு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி நபர்கள் கிட்ட இருந்து உங்களை நீங்க பாதுகாக்கணும் அப்படின்னா மறக்காம இந்த புத்தகத்தை நீங்க வாசிங்க. இந்நேரத்துக்கு எதுக்காக இந்த ரிவ்யூவை நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, ராபர்ட் கிரீன் சொல்ற அந்த 8 விதி என்னன்னு பார்த்துக்கலாம். நம்பர் 1, உணர்ச்சிகளின் விதி, லா ஆஃப் இர்ரேஷனலிட்டி. இந்த விதி சொல்லுது மனுஷங்க லாஜிக்கை விட உணர்ச்சிகளுக்கு தான் அதிக மதிப்பு கொடுப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு இப்போ நம்ம வீட்டில் நம்மளை யாராச்சும் திட்டிடுறாங்க அப்படின்னா உடனே சுருன்னு பொத்திக்கிட்டு கோவம் வருது. ஆனால் அவங்க ஏன் திட்டுறாங்க, நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்ற எந்த ஒரு லாஜிக்கையும் நம்ம யோசிக்கவே மாட்டோம். இது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது, இதுதான் மனித இயல்பு. நம்பர் 2, முக்கியத்துவத்தின் விதி, லா ஆஃப் நார்சிசிசம். இங்க எல்லாருக்குமே அட்டென்ஷன் வேணும். எல்லாரும் தன்னைத்தானே ஒரு ஸ்பெஷல் பர்சனாக தான் ஃபீல் பண்றாங்க. பொதுவாக மனுஷங்க எல்லாத்துக்கும் அட்டென்ஷன் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரு சோஷியலான இடத்துல ஒரு பர்சன் ஒரு 5 நிமிஷம் அட்டென்ஷன் கொடுத்து பேசுறப்போ அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் கண்டிப்பா இருக்கும். நம்பர் 3, லா ஆஃப் ரோல் பிளேயிங், கதாபாத்திரத்தின் விதி. இந்த விதி என்ன சொல்லுதுன்னா எல்லா மனுஷங்களுக்கும் 2 முகம் இருக்கும். ஒவ்வொருத்தருமே ஒரு முகமூடி போட்ட மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீங்க வெளியே பாக்குறப்போ ஒரு முகம், அதுக்கு பின்னாடி உங்களுக்கே தெரியாம இன்னொரு முகம் கண்டிப்பா இருக்கும்னு சொல்லப்படுது. ஒரு சிலர் நம்ம பார்த்துருப்போம், மேல பாக்குறப்போ சிடுசிடுன்னு கோவமா உருன்னு மூஞ்சியை வச்சுக்கிட்டு பேசுவாங்க. யாரு பேசினாலும் பிடிக்காத மாதிரி வெறுப்பா பேசுவாங்க. ஆனா அந்த பர்சன் கூட நீங்க கொஞ்சம் க்ளோஸா பழகி பாருங்க, அவ்வளோ நல்லவங்களா இருப்பாங்க, ரொம்பவும் அன்பா பழகுவாங்க. அந்த சிடுசிடுன்னு பேசுறதோ மூஞ்சியை கோமா வச்சிருக்கிறதோ தன்னோட பாதுகாப்புக்காகவா இருக்கும். இந்த மாதிரி எல்லாருமே ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்பர் 4, லா ஆஃப் கம்பல்சிவ் பிஹேவியர். மனுஷங்க ஏற்கனவே செஞ்ச பேட்டர்னை ரிப்பீட்டடா செய்ய நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏமாற்றமா இருக்கலாம், தோல்வியா இருக்கலாம், எத்தனை தடவை ஆனாலும் திருப்பி அதே விஷயத்த பண்ணுவாங்களாம். அப்படிதான் அவங்களோட பிரெயின் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. இதையும் தாண்டி எங்க தப்பு பண்ணேன்னு கண்டுபிடிச்சு அந்த பேட்டர்னை பிரேக் பண்றவங்க ரொம்ப குறைவு. நம்பர் 5, லா ஆஃப் கவர்டஸ்னஸ், ஆசையின் விதி. இந்த விதி என்ன சொல்லுது அப்படின்னா மனுஷங்க தன்னால எது அடைய முடியாதோ, மனுஷங்க தனக்கு எது ரொம்பவும் தூரமா இருக்கோ அதை பார்த்து தான் ஆசைப்படுவாங்களாம். கையில இருக்கிறதோட அருமை நமக்கு தெரியாதான், இளமை இருக்கிறப்போ டிராவல் பண்ற அருமை தெரியாதான்,
அது நம்ம நேச்சர் இல்ல போல இருக்கு. அடிப்படையா மனுஷங்களோட இயல்பே இருக்கிறத விட்டுட்டு இல்லாதது மேல ஆசைப்பட்டு எட்டாததை நினைச்சு கவலைப்படுறது தான். நம்பர் 6, லா ஆஃப் ஷார்ட் சைட்டட்னஸ், பார்வையின் விதி. மனுஷங்க எல்லாரும் இந்த ஒரு நொடி பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க. ஃபியூச்சரை பத்தி 90% யோசிக்கவே மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு, உனக்கு ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, கை நிறைய சம்பளம், நல்ல உத்தியோகமும் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த ஜாப் உனக்கு கிடைக்கணும்னா 1 இயர் நீ அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கணும்னு சொல்றாங்க. இதுல 90% மெம்பர்ஸ் முன் வரவே மாட்டாங்க. பட் இதுவே எதிர்த்தாப்புல 13 டேஸ்ல நீ எக்ஸ்பர்ட் ஆக முடியும், 13 டேஸ்ல உன்னோட லைஃபே மாறிடும்னு சொல்லி ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, யோசிக்காம எல்லாரும் அங்கதான் போவாங்க. இதைத்தான் சொல்லுவாங்க, அந்த நொடி அந்த நிமிஷத்தை பத்தி மட்டும்தான் அதிகமா யோசிக்கிறாங்க. பொறுமையா யாருமே சாதிக்கிறது கிடையாது. இதுதான் ஹியூமன் நேச்சர். நம்பர் 7, லா ஆஃப் என்வி, பொறாமையின் விதி. நம்ம நினைப்போம் பொறாமப்படுறவங்களாம் கெட்டவங்க, நல்லவங்க பொறாமப்பட மாட்டாங்க அப்படின்னு. பட் மனுஷங்களோட இயல்மை பொறாமப்படுறது தான். யாரோ ஏன் நம்ம கூட நிறைய விஷயங்கள்ல பொறாமப்பட்டிருப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால ஒரு பர்சன் பொறாமப்படுறாங்கன்னு அவங்கள தப்பா ஜட்ஜ் பண்ண வேண்டாம். நம்பர் 8, லா ஆஃப் அரேஷன், பிடிவாதத்தின் விதி. மனுஷங்க தன்னோட மரியாதைக்காக எல்லார்கிட்டையும் சண்டை போடுவாங்க. எப்பெல்லாம் அவங்கள அவமதிக்கிறாங்களோ, எப்பெல்லாம் அவங்கள நிராகரிக்கப்படுறாங்களோ, அப்பெல்லாம் அவங்களோட ஆக்ரோஷம் ரொம்பவும் அதிகமாகும். ஒரு மனுஷனோட ஈகோவை தூண்டி விட்டா மனுஷனாவே இருக்க மாட்டான். இந்த 8 தாங்க மனுஷனோட அடிப்படை இயல்புகளை சொல்லக்கூடிய 8 விதி. இப்போ உங்களுக்கு இந்த 8 விதியையும் தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்து என்ன பண்ண போறீங்க? இதை உங்களோட லைஃப்ல எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க? ஒரு சிலருக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். பட் இன்னும் சிலருக்கு இதை எங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்காக ஒரு 2 நிமிஷம் பேச போறேன். இந்த 8 விதியை எங்க எப்படி பயன்படுத்தணும்னு சொல்ல போறேன். இது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 1, லாஜிக்னு உங்களுக்காக நீங்க யோசிச்சா அது ஓகே. ஆனா அடுத்தவங்க எப்படி செயல்படுறாங்கன்னு அவங்களோட உணர்ச்சிகளோட அடிப்படையில நீங்க யோசிக்கணும். யாராச்சும் பேட் மூட்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட பேச வேண்டாம். அவங்களுக்கு பேட் மூட்ல இருக்கப்போ அட்வைஸும் பண்ணாதீங்க, அது அவங்களுக்கு பிடிக்காது. நம்பர் 2, ஒரு சோஷியலான இடத்துக்கு போனா மனுஷங்களுக்கு மரியாதை கொடுங்க. மரியாதை கொடுங்கன்னா அவங்கள காலில் விழுங்கலாம் சொல்ல கிடையாது. அடுத்தவங்க பேசுறாங்கன்னா அதை காது கொடுத்து கேளுங்க. ஆர்கியூ பண்ணாம கொஞ்சம் விலக பாருங்க. நம்பர் 3, உருவத்தை வச்சு யாரையுமே எடை போடாதீங்க. பழகதான் ஒருத்தரை பத்தி உங்களால நல்லா புரிஞ்சுக்க முடியும். நம்பர் 4, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கீழே உள்ளவங்க நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு கேர்ஃபுல்லாக செயல்படுங்க. நம்பர் 5, ஒருத்தங்கள்ட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்க பட் அவங்களுக்கு உங்களை பிடிக்கலன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. நீங்கள் இன்னைக்கு கொடுக்குற டிஸ்டன்ஸ் தான் ஒரு நாள் அவங்களே உங்களை தேடி வருவாங்க. நம்பர் 6, என்னைக்கு நடக்கிறத பற்றி மட்டுமே யோசிச்சா உங்க பார்வை ரொம்ப குறுகிய காலமா இருந்துச்சுன்னா உங்க வளர்ச்சியும் குறுகிதான் இருக்கும். உங்களோட பார்வை நெடுந்தொலைவுக்கு போனாதான் உங்களால நல்லாவே வளர முடியும். குறுகிய எண்ணம் இல்லாம பெருசா யோசிச்சு செயல்படுங்க. உங்களால உங்க லைஃப்ல நல்லா க்ரோ ஆக முடியும். ஒரு விஷயத்தின் மேல பொறாம வந்துச்சுன்னா உடனே நீங்க கெட்டவங்கன்னு அர்த்தம் கிடையாது. அது ரொம்ப நாளைக்கு இருக்காம பாத்துக்கோங்க. நம்பர் 8, ஒருத்தரோட ஈகோவை தொட்டா அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. ஜாக்கிரதை. உங்களோட நண்பரா இருந்தா முதல்ல ஈகோவை காமாக்கிட்டு பேச ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு யாரையும் இன்சல்ட் பண்ணாதீங்க. நீங்க அவமானப்படுத்துற ஒவ்வொருத்தரும் நீங்களே வச்சுக்கிற கண்ணி வெடி மாதிரி. டோன்ட் டச் அதர்ஸ் ஈகோ. இப்போ புரிஞ்சிருக்கும் இந்த 8 அடிப்படை ஈர்ப்பு விதிகள் என்னென்ன, அதை எப்போ எங்க யூஸ் பண்ணணும்னு. இன்னும் விரிவா நீங்க இந்த புக்கை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கை வாங்கி நீங்க வாசிச்சு பாருங்க. இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க முடியும். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்க.